ஆசிய கோப்பையை இந்திய அணி 9வது முறையாக வென்றிருக்கிறது. இந்த வெற்றியை கோப்பையை வைத்து கொண்டாடினாங்களான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா கோப்பை கொடுக்கப்படவில்லை. இந்தியா இவர்கிட்ட இருந்து நாங்க கோப்பையை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. கோப்பையை கொடுத்தா நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மொய்சின் நக்வி அந்த கோப்பையை தன்னுடைய சொந்த அறைக்கே எடுத்துட்டு போயிட்டாரு. தற்போது பிசிசிஐ கோப்பையை கொடுத்தே ஆகணும்னு நிர்பந்திக்குது. யார? ஏசிசிஐ, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில். ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் என்ன சொல்றாரு? போட்டோ எடுத்துக்கிட்டு மேடையை போட்டு என்கிட்ட கப்பை வாங்கினாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த ஆசிய தொடர் முழுக்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல சர்ச்சைகள் எழுந்தது. அரசியல் பதற்ற நிலை, போர் பதற்ற நிலை இதெல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல கிரிக்கெட்டிலும் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இதற்கான காரணம் என்னன்னா, தொடக்கத்துல சூரியகுமார் யாதவும் சல்மானாக அலி எல்லா கேப்டன்களுமே ஆசிய கோப்பையில கலந்துகிட்ட அத்தனை அணி கேப்டன்களுமே சந்திச்சாங்க. அந்த இடத்துல எல்லாருமே மாறி மாறி கை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா சல்மானாக அலியும் இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் இந்த 2 பேர் மட்டும் கை கொடுக்கவே இல்லை. இதுவே சர்ச்சை பொருளா ஆச்சு, பேசு பொருளா ஆச்சு, பெருசா வெடிக்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, களத்துல போட்டி நடந்தது, லீக் போட்டி. அந்த லீக் போட்டியில ஹாரிஸ் ராஃப் என்ன பண்ணாருன்னா, களத்துல ரசிகர்களுக்கு எதிராக தன்னுடைய தூண்டுதலை ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல ரசிகர்கள் களத்துல ஒரு நாட்டுக்காக விளையாடுற வீரர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. களத்துல ஒரு நாட்டுக்காக விளையாடுற வீரர் ரசிகர்கள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த 6-0 அந்த சைகை ஒன்று ஃபிளைட்லாம் நாங்க நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் ராஃப் காட்டினது பெரிய பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறிச்சு. ஆனா அந்த பக்கமா இருந்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2 6 விராட் கோலி அடிச்சாரு. நீங்க கிரிக்கெட் ரீதியா எதை வேணாலும் விமர்சிச்சிருக்கலாம். இப்ப நான் பும்ராவை விக்கெட் எடுத்துட்டேன், இல்ல பும்ரா ஓவர்ல நான் அடிச்சுட்டேன், இல்ல நான் அபிஷேக் சர்மாவை விக்கெட் எடுத்துட்டேன், இந்த மாதிரி எதனா சொல்லி கூட நீங்க தாக்குதல் நடத்தி இருக்கலாம். ஆனா தேவையில்லாம அரசியல் ரீதியாக போயிட்டு போர்ல நடந்ததை வச்சு, அதுவும் நடந்தது இருந்தா கூட பரவாயில்ல, நடக்காததை வச்சு இப்படி பேசும்போது அது இன்னும் கோபப்படுத்தியது இந்திய மக்களையும் சரி, இந்திய வீரர்களையும் சரி. அதற்கடுத்து ஃபர்கான் ஒரு 50 அடிச்சாரு. 50 அடிச்ச உடனே கன்ஷாட், என்ன துப்பாக்கி வச்சு சுடுவாங்கல்ல, ஒன்னு பிளைட்டை சுடுற மாதிரியோ இல்ல மக்களை சுடுற மாதிரி, இந்திய மக்களை சுடுற மாதிரியோ ஒரு சைகையை காட்டிட்டாரு. இப்ப ஹப்ரார் ஒரு சைகை காட்டுவார், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. இது வழக்கம் போல எல்லா அணிக்கு எதிராகவும் அவர் காட்ட வேண்டியது. ஆனா அதே மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் நீங்களும் எல்லாருக்கும் எதிராகவும் துப்பாக்கி சுடுற மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல இந்தியாவுக்கு எதிராக பர்டிகுலரா அந்த மேட்ச்ல பண்ணனதுனாலதான் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாவே வெடிச்சிச்சு. அதுக்கப்புறமா 2 அணிகளும் மாறி மாறி நாங்க ஐசிசி கிட்ட புகார் கொடுக்குறோம், நீ ஏன் கை கொடுக்கல, நீ ஏன் இப்படி காட்டின, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசு பொருளாச்சு. அதை எடுத்து போயிட்டு கம்ப்ளைண்டாவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆசிய கோப்பை ஃபைனல் நடந்துருச்சு. நடந்ததுல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. 5 விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணி தோல்வியுற்றது. சரி, அதுக்கப்புறமா கோப்பையை 20 நிமிஷத்துல கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஸ்டேஜும் அமைச்சாச்சு. ஆனா இந்த இடத்துல மொய்சின் நக்வி கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னாங்க. இதற்கு உடனே இந்திய தரப்பில் உள்ள அத்தனை வீரர்களும் கையும் சரி, சூரியகுமார் யாதவும் வெளிப்படையா சொல்லிட்டாரு, நாங்க வாங்க மாட்டோம், எங்களால முடியாதுன்னு. காரணம் கேட்டா, இவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர், அதுக்கப்புறமா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர். இது 2 பிரச்சனை கிடையாது. மூன்றாவதாக இருக்கக்கூடியது, இவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் பாகிஸ்தானினுடைய அரசில். அதாவது பாகிஸ்தான் அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் கிட்ட இருந்து நாங்க கப்பை வாங்க மாட்டோம் தீர்த்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டா, மேல ஒரு பிரச்சனை இருக்கு. இவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போதெல்லாம் பல கருத்துக்களை வெளியிட்டார் இந்தியாவை தாக்கி. அதாவது இந்த இடத்துல தாக்குதல் பொதுமக்கள் மேல நாங்க ஃபர்ஸ்ட் தாக்கி இருந்தா நீ பதில் வினை ஆற்றி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க தானடா ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்துறீங்க, அதுவும் அப்பாவி மக்கள் மேல நடத்துறீங்க. நீங்க அப்படி நடத்தும் போது அந்த நாட்டில் உள்ள இந்த மொய்சின் நக்வியோ இல்ல நிறைய பேர் கிரிக்கெட் வீரர்கள் கூட எது தரப்புல என்ன பண்ணிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறீங்கன்னு அப்போ விமர்சனம் எழுப்பியிருக்கலாம் உங்களுடைய நாட்டு அரசியே. ஆனா அந்த நேரத்தில் அமைதியா இருந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விமர்சனத்தை எழுப்புறாங்க. அதுக்கு இந்திய தரப்பில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் தாக்குறாங்க. ஒருவேளை நாட்டு மேல பற்று இருக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களோ என்னமோ தெரியல. அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு நியாயம் வேணாவா? யார் யாரால பாதிக்கப்பட்டதுன்றதை நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும். நாம தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டோம். அப்படி பாதிக்கப்பட்ட போதே ஏன் இப்படி தாக்குதல் நடத்தீங்க? நீங்களே சொன்னீங்க தீவிரவாதிகள் தான் இதை பண்ணிட்டாங்கன்னு. அப்போ அதற்கு ஆதரவாக இந்தியாவினுடைய மக்களுக்கு ஆதரவாக நீங்க கருத்து தெரிவிச்சீங்களே. ஆனா அந்த இடத்துல எதுவுமே தெரிவிக்காம இந்த இடத்துல இந்தியாவுக்கு எதிராக பல கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது கிரிக்கெட் வீரர்களாக இருந்தாலும் சரி, இந்த மொய்சின் நக்வியும் சரி, இவங்கெல்லாம் வெளியிடுறதுனாலதான் இவங்க கிட்ட கை குலுக்கவும் முடியாது, இவர் கொடுத்தா கப்பையும் வாங்க முடியாது தீர்த்து சொல்லி இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். உடனே என்ன ஆச்சுன்னா, அம்பையர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 1 மணி நேரம் கம்பல் பண்றாங்க. என்னமோ முயற்சி பண்ணி கடைசியா இந்த எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர், அப்படி இல்லைன்னா வங்காளதேச கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர், இவங்க 2 பேர் யாராச்சும் கொடுக்க வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதற்கு ஒப்புதலும் வாங்கிட்டாங்க. இந்திய தரப்பிலும் ஓகே நாங்க கப்பை வாங்கிக்கிறோம் சொல்லிட்டாங்க.
சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தகவலை எடுத்துட்டு போயிட்டு நக்வி கிட்ட சொன்ன உடனே, அதாவது உங்ககிட்ட வாங்க மாட்டாங்களா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பாகிஸ்தான் தரப்பு ஒரு அரசு பிரதிநிதியா, ஆகையனால வாங்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இவர் ஆசிய கோப்பை, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கோப்பையை எடுத்துட்டு சரசரன்னு ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவருடைய சொந்த ரூமுக்கே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இதனால என்ன ஆச்சுன்னா, கோப்பையை வாங்க ரெடியா இருந்தது இந்திய அணி தான். ஒரு ஜென்டில்மேனா என்ன பண்ணிருக்கணும், இவர் கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, கொடுக்கட்டும், நான் வந்து இறங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம, வாங்கினா நீங்க ஏன் கிட்ட தான் வாங்கி அவனை கப்பை இன்னைக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த அறைக்கே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப வரைக்கும் கப்பையே கொடுக்கல. இதற்கு பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா என்ன சொல்லி இருக்கிறார்னா, எங்களுடைய நாடு போரில் ஈடுபட்டு இருக்கிறது, அந்த நாட்டினுடைய அரசு பிரதிநிதி கிட்ட இருந்து நாங்க எப்படி கோப்பையை வழங்குறது, ஆகையனாலதான் மாற்று வீரர், அதாவது மாற்று நபர்கிட்ட கொடுத்து நாங்க கோப்பையை வழங்க சொன்னோம். ஆனா அதை கூட வழங்க முடியாம தன்னுடைய சொந்த அறைக்கு எடுத்துட்டு போனா இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நான் கண்டிப்பா ஐசிசியினுடைய மாநாடு நவம்பர் மாசம் துபாயில நடக்க போகுது, இதை பத்தி நான் முறையிட போறேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த கோப்பையை கொடுக்காதனால இந்திய வீரர்கள் சோர்ந்து போயிட்டாங்களா என்ன? கண்டிப்பா சோர்ந்து போகல. ரோஹித் சர்மா 2024 வேர்ல்டு T20 கப் அடிச்ச உடனே எப்படி தன்னுடைய கோப்பையை வாங்கி அந்த வீரர்களுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்தாரோ, அது மாதிரி கோப்பையே இல்லாம ஒரு வடிவமைப்புல இந்திய வீரர்கள், கோச்சர்கள், உதவிக்கரங்களாக இருந்த அத்தனை வீரர்களும் சேர்ந்து நின்று கொண்டு அந்த கோப்பையை வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணி ரோஹித் சர்மா எப்படி எடுத்துட்டு வந்தாரோ அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் எடுத்துட்டு வந்து செலிப்ரேஷனை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டாங்க. இதுக்கு மேல மொய்சின் நக்வி இன்னும் பத்திக்கிட்டு எரியுது. என்னடா இது கோப்பையே கொடுக்கல, இவனுங்க இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு அணி போராடி 7 போட்டிகள் கடுமையா உழைச்சி வெற்றி அடைஞ்சிருக்கிறது. அவங்க அதுக்கு தகுதியுடையவர்கள் தான். அவங்களுக்கான கப்பை நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணுமா இல்லையா? அது நீங்க கொடுத்தா என்ன, யார் கொடுத்தா என்ன? அவங்க வாங்க தயாரா இருக்கும் பொழுது உங்ககிட்ட வாங்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், வேற யாராச்சும் கொடுங்கப்பா, நான் இறங்கி போறேன்னு சொல்லிட்டு கௌரவமா போயிருந்தா யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை தான் எதிர்பார்த்தாங்க இந்திய வீரர்களும். ஆனா அந்த இடத்துல கோப்பையை கொடுக்காம தன்னுடைய சொந்த அறைக்கே எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் தங்களுடைய தேசப்பற்ற வேற விதமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது போட்டி முடிந்த உடனே பேட்டியில உடை மாற்றும் அறையில 14 வீரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் கோப்பை. உதவி ஊழியர்களாக இருப்பாங்க பாத்தீங்களா எங்களுக்கு, அவங்க தான் கோப்பை. அதுவும் இல்லாம இந்திய மக்களாக ரசிகர்களாக இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் கோப்பை. இதை விட பெரிய வெற்றி என்ன? இதுதான் உண்மையான வெற்றி. அதுவும் இல்லாம இன்னொரு தருணம் சொல்றேன் பாருங்க. இந்தியா ஏசியா கப் 2025 சாம்பியன்ஸ் சொல்லிட்டு போர்ட்ல வந்தது இல்ல, அதுதான் வெற்றி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கோப்பையே வேணாம், இதுவே போதுன்ற மாதிரி தன்னுடைய தேசப்பற்றை அந்த இடத்துல வெளிப்படுத்தி தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டார். கோப்பை இல்லாமலேயே கூடவே சேர்த்து 28 லட்சத்தை இந்த ராணுவத்துக்காகவும் அந்த பகல்காம் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காகவும் சேர்த்து கொடுத்திருக்கிறாரு. இந்த 28 லட்சம் இவர் 7 போட்டி விளையாடினார்ல, போட்டிக்கு 4 லட்சம் சம்பளம் சொல்லிட்டு 7 போட்டிக்கு 28 லட்சம் சம்பாதிச்சிருக்கிறாரு. அதை மொத்தத்தையுமே அங்க கொடுத்துட்டாரு. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, அதாவது மலைக்கும் மடுவுக்கும் ஒரு வித்தியாசம், அதாவது பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை காட்டுற மாதிரி தான் இது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சல்மான் அகாலி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. நாங்க எங்களுடைய மொத்த போட்டி சம்பளத்தையும் நாங்க எடுத்துட்டு போயிட்டு ஆபரேஷன் சிந்தூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்க போறோம்னு சொன்னாரு. சரிதான், அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனா அதுல பாதிக்கப்பட்டவர்கள் முக்காவாசி பேர்னு சொல்ல முடியாது, முழுசா போட்டோ ஆதாரத்தோட சொன்னது. இந்த இடத்துல ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு, இதனுடைய தலைவர் வந்து மௌலானா அசார், இவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க போறாங்களாம். இவர் ஒரு தீவிரவாதி. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு முக்கிய புள்ளியாக இருந்தவரே இவர் தான். இவருடைய குடும்பம் அதுல பாதிக்கப்பட்டு இருக்குது. அப்போ தீவிரவாதிக்கு அடைக்கலம் கொடுக்கும் விதமாக தான் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சூரியகுமார் யாதவ் கொடுத்தது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, மக்களுக்கு, அது பொதுவா எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டதனால. இந்த பக்கமா இருந்து தாக்கப்பட்ட பொதுமக்கள் யாருன்றதே இன்னிய வரைக்கும் வெளியே வரல. அப்படி இருக்கும்போது இவர் யாருக்கிட்ட எடுத்து போயிட்டு கொடுப்பாரு? இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு அங்க நாட்டு மிலிட்டரி, அந்த நாட்டு அரசு எல்லாருமே போஸ்ட் கொடுத்த ஒரு போட்டோ இருக்கு. இந்த மௌலானா அசாரினுடைய குடும்பத்துக்கு நடுவுல நின்று இவங்களெல்லாம் அடைக்கலம் பண்ண போட்டோ இருக்கு. அவங்களுக்கு தானே இந்த பணம் போயிட்டு சேரும். ஆக மொத்த தீவிரவாதத்தை மீண்டும் வளர்க்கறதுக்காக பிடிவாதத்துக்குன்னு இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் கொடுத்துட்டாரு, நாமளும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. கடைசியா கப்பை கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு பிசிசி இறங்கி வந்து கேட்டு இருக்குது. உடனே மொய்சின் நக்வி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மேடையை போடு, போட்டோ எடு, நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு தீர்த்து சொல்லி இருக்கிறாரு மொய்சின் நக்வி. ஆனா இது நடக்குமா நடக்காதான் தெரியல. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் போய்கிட்டே இருக்கும். கப்பு கடைசி வரைக்கும் வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.